ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த விலாப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் கூலி தொழில் செய்து வருகிறார். இவருடைய மகன் மிதுன் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற மிதுன் மதிய உணவு இடைவேளையின் போது வீட்டிலிருந்து கொண்டு வந்த பழைய கேக்கை சாப்பிட்டதாக தெரிகிறது. மீண்டும் வகுப்பறைக்கு திரும்பிய பின்பு மிதுனின் முகத்தில் ஆங்காங்கே வீக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட பள்ளி நிர்வாகம் அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர். ஆனால் சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவரது உடலானது வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு தற்போது முடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிறுவனின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் சிறுவன் உணவு அருந்தியது முதல் வகுப்பறைக்கு சென்றது வரையிலான சிசிடிவி காட்சிகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி சிறுவனின் பெற்றோர்கள் தங்களது உறவினர்களுடன் தாமரைப்பாக்கம் கூற்றோடு சாலையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெற்றோர்களுடன் ராணிப்பேட்டை சரக டிஎஸ்பி இமயவரம்பன் தற்போது அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் பெற்றோர் உடலை வாங்க மறுத்து தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.